பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அசுவாஜவ். உங்களில் எவர்கள் மனைவியர்களை விட்டுவிட்டு மரண நிலையிலே இருப்பார்களோ அவர்கள் வசியத்தல் அசுவாஜிஹில், தன்னுடைய மனைவிக்காக வேண்டி வாரிசுகளிடத்திலே அவர்கள் வசியத்து செய்ய வேண்டும். மத்தாஅன் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ், வெளியேற்றுவது இல்லாமல் ஒரு வருடத்தினுடைய செலவு பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்ய வேண்டும். ஃபைன் ஹரஜ்ன, அவர்களாகவே வெளியேறிவிட்டால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபால்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப், முறைப்படிக்கு அவர்களுடைய காரியத்திலே அவர்கள் செயல்பட்டு கொள்வதிலே உங்கள் மீது குற்றமில்லை. வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா எல்லோரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். வலில் முத்தல்லகாத்தி மத்தாவும் பில் மாரூஃப், தலாக்கான பெண்களுக்கு முறைப்படிக்கு அவர்களினுடைய செலவு பொருள்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. ஹக்கன் அலல் முத்தகீல், தக்வா உள்ளவர்களின் மீது இது கடமையா. கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கீலுன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய ஆயத்துக்களை உங்களுக்கு இது போல அல்லாஹ் தஆலா விவரிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆயத்துல பார்த்தீங்க அப்படின்னா விதவையான பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். அசல்ல இந்த ஆயத்து மன்சூகான ஆயத்து தான், கேன்சல் ஆயிருச்சு இந்த ஆயத்து. இந்த ஆயத்தை கேன்சல் செஞ்ச ஆயத்து அதாவது அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க இந்த ஆயத்தை மன்சூகாக்கிய ஆயத்து எது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு ஆயத்துக்கு விளக்கம் நம்ம படித்தோம். என்னன்னு சொன்னா, கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி இருக்கிறாளே 4 மாதம் 10 நாள் வரையிலும் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து ஒன்று படித்தோம். அந்த ஆயத்து தான் இந்த ஆயத்தை கேன்சல் செய்த ஆயத்து. சஹீ புகாரியில் இருக்கிறது. ஹதரத் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல கேட்டாங்க. அவங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க குரானை ஒன்று சேர்த்தாங்க இல்லையா. குரான் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சேர்த்து குரான் வடிவத்தில் ஆக்கியவர்கள் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஸோ அதனால் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஹதரத் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, ஹஜ்ரத், இந்த ஆயத்தை எப்போ நீங்கள் மன்சூக்குன்னு சொல்கிறீங்களோ, கேன்சல்னு சொல்கிறீங்களோ, அப்போ இதை குரானில் எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய சகோதரி மகனே, குரான் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றங்கள் எல்லாம் செய்ய முடியாது. குரானில் சில வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திலாவத்தன் இருக்கும், ஓதும்போது அது இருக்கும், ஆனால் அதனுடைய அமல்கள் கிடையாது. அந்த அமல் அல்லாஹ் தாலா வேற ஒரு ஆயத்தின் மூலமாக இந்த சட்டத்தை அல்லாஹ் தாலா கேன்சல் செய்திருப்பான். அந்த மாதிரி உண்டான வகையில் உண்டான அந்த ஆயத்து தான் இந்த ஆயத்து அப்படின்னு சொல்லி ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் இப்னு ஜுபைர் இடத்துல இந்த மாதிரி சொன்னான். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, அதாவது ஆரம்பத்தில் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தான் கட்டளைகள் இருந்துச்சு. அதாவது கணவன் மரணமாகிவிட்டால் அந்த கணவனுடைய மனைவிக்கு, விதவையான அந்த மனைவிக்கு 1 வருடம் வரையிலும் அவளுடைய செலவீனங்கள் எல்லாம் அந்த மௌத்தா போனவரினுடைய காசு பணத்தில் இருந்து எடுத்து தான் 1 வருஷம் வரையிலும் அந்த மனைவிக்கு உண்டான செலவீனங்கள் அந்த மனைவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கணவனுக்கு சொந்தமான அந்த இடத்துலையே தான் அவ இருப்பா. இதுதான் ஆரம்பத்தில் இருந்த சட்டம். அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். பிறகு அதுக்கு அப்புறமேல அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மீராசுடைய சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். மீராசுடைய சட்டம் அப்படின்னா சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம். சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் எப்போ இறங்கிச்சோ அப்போ இந்த ஆயத்து மன்சூக், இது கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் மனைவிக்கு கணவனுடைய சொத்துல இருந்து 8ல் 1 கிடைக்கும்.
பிள்ளைங்களே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா 4ல் 1 கிடைக்கும். இதுதான் சட்டம். இதா 4 மாசம் 10 நாள் வரையிலும் அவள் இதா இருக்க வேண்டும். அவளுக்கு சேர வேண்டிய சொத்து இந்த முறைப்படிக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல இது கேன்சல். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜம் வசிய்யத்தல் லி அஸ்வாஜிஹிம், அந்த ஆயத்து கேன்சல். இப்ப என்ன சட்டம் தான் இப்ப கரண்ட்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மௌத்தாகி விட்டால் மனைவி இருக்கிறாளே அவ 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். 4 மாசம் 10 நாள் அவள் இதா இருக்கணும். கணவனுடைய சொத்துல இருந்து மனைவிக்கு எந்த மாதிரி பங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 8ல் 1, பிள்ளைங்க இல்லைன்னா 4ல் 1. இதுதான் சட்டம். இப்ப இருக்கக்கூடிய சட்டம் அதுதான். இந்த சட்டம் அப்புறம் இறங்குனது. இதெல்லாம் ஆரம்பத்துல உள்ள சமாச்சாரம். ஆரம்பத்துல இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதிகமான சஹாபா பெருமக்கள், அதிகமான தாபீன் பெருமக்கள், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, படிக்கப்பட்ட இந்த ஆயத்து வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜ், இந்த ஆயத்தை மன்சூஹ் அப்படின்னு தான் சொல்றாங்க. கேன்சல் ஆக்கப்பட்டு விட்டது, அவ்வளோதான், இதெல்லாம் அமல்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு ஆயத்து இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நகஹ்துமுல் மூமினாத்தி சும்ம தல்லக்துமூஹுன்ன, அந்த ஆயத்து தான் இதை கேன்சல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அதாவது 4 மாசம் 10 நாள் அவ இதா இருக்கணும்னு சொல்லி குர்ஆன்ல சட்டம் இருக்கா இல்லையா? 4 மாசம் 10 நாள் இல்லாம 7 மாசம் 20 நாள் வேற அவ அசல் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்ப இவர் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 மாசம் 10 நாள் பிளஸ் 7 மாசம் 20 நாள் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 12 மாசம் ஆச்சு, 1 வருஷம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்றான், மத்தான் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ், 1 வருஷத்துடைய செலவீனங்களை கொடுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல். ஸோ இந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 வருஷத்துக்கு அவள் இத்தாவை அனுஷ்டிப்பது அவ மேல கடமை. ஆனா 4 மாசம் 10 நாளுங்கிறது அது கட்டாய கடமை. 7 மாசம் 20 நாள் அப்படிங்கிறது அவளுடைய விருப்பம். ஏன்னா அல்லாஹ் தஆலா தனியா 4 மாசம் 10 நாள் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். ஸோ அதனால 4 மாசம் 10 நாள் அவள் அவ அனுஷ்டிக்கணும். அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 4 மாசம் 10 நாளைக்கு அப்புறமேல இந்த 7 மாசம் 20 நாள் அப்படிங்கிறது அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கூற்றுப்படி விரும்புனா அவ அதை செய்யலாம். 7 மாசம் 20 நாள் இருக்கலாம். இல்லையா அவ வெளியில போகணும்னாலும் போகலாம். ஒன்றும் அதனால தடையெல்லாம் கிடையாது. சொத்துரிமையினுடைய ஆயத்து இருக்குதே, அதுல மனைவி இத்தாவுடைய காலத்தை எங்க கழிக்கிறது? கணவனுடைய வீட்டிலையா இல்ல மற்ற யாருடைய வீட்டிலையாவது கழிக்கலாமா அப்படிங்கிற செய்தி அதுல இல்லை. அதாவது சொத்துரிமையினுடைய ஆயத்துல அந்த செய்தி இல்லை. ஸோ அதனால இந்த இடத்தை பற்றிய விஷயமும் இருக்கிறது, அதுவும் மன்சூஹ். அவ எங்க விருப்பப்படுறாலும் அங்க இதா இருந்துக்கலாம். கணவனுடைய வீட்டுல இதா இருக்கணும்னாலும் இதா இருந்துக்கலாம். இல்ல வேற யாராவது சொந்த பந்துக்கள் அவங்களுடைய வீட்டுல இதா இருக்கணும்னாலும் அவ இதா இருக்கலாம். இல்ல நான் தனியா வீடு எடுத்து அந்த வீட்டுல போய் நான் இதா இருப்பேன், அந்த வீட்டுக்கு உண்டான செலவினத்தை கொடு, அதுக்கு உண்டான வாடகையை கொடு, இல்ல எனக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுன்னு சொன்னா அதெல்லாம் கணவனுடைய சொத்துல இருந்து செய்யக்கூடாது. செய்யறதுக்கு அனுமதி இல்லை, பொறுப்பு கிடையாது, அவசியம் கிடையாது. பிள்ளைங்களா பார்த்து ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க. சொத்துரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 8ல் 1, பிள்ளைங்க இல்லை அப்படின்னு சொன்னா 4ல் 1. இதுதான் சொத்துரிமையினுடைய கணக்கு. இன்னும் சில விளக்கங்கள் இதுக்கு சொல்லணும். நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்.